ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ்க் ஃபேமிலி. அன்றைக்கி பால் குடம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ ஐயப்பா வந்து பூ பல்லக்கில் தூக்கிட்டு போயிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை வந்து கோயிலில் கணேஷா கோயிலில் வச்சுருந்தாங்க. அது அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்க, கோஷத்தோட வான வேடிக்கையோட வந்து தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ நிறைய சாமியை சரணமையப்பா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸாலேயே வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஐயப்பனோட அலங்காரம் இருந்துச்சு. பூ ஃபுல்லாக வந்து பூக்களால் இடையில வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது பாதாம், அதுக்கப்புறம் வந்து கிஸ்மிஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த க்ரீன் கலர், எல்லோ கலர் எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. கிரீடம் மாதிரி ஐயப்பனை வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தாங்க. ஸோ நம்மளும் அங்கே தொட்டு நின்று சாமி கும்பிட்டுட்டு தனித்தனியாக என் பொண்ணு, பையன், ஹஸ்பண்ட், நானுன்னு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபோட்டோலாம் எடுத்து முடித்த பிறகு இந்த சாமி கொண்டு வந்த பிறகு தான் மேலே வந்து கோயிலில் வந்து பூஜை நடந்துச்சு. ஸோ திருப்பி மேலே ஏறி கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் அதுவரையும் வந்து கீழே பஜனை நடந்துட்டு இருந்துச்சு. பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அங்கே உட்காந்துருந்தோம். ஓகேங்களா. மேலே வந்து அலங்காரம் வெயிட் பண்ணுறாங்க, ஸ்க்ரீன் போட்டாங்க. சாமி கொண்டு வந்த பிறகு தான் பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவரை பஜனையில் உட்காந்துருந்தோம். ஸோ பஜனையில் உட்காந்து பாட்டை கேட்டுட்டு இருந்தோம். அதில் கேட்டு முடித்த பிறகு இடையில இதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ எங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு மாடியில் போய் ஐயப்பா எல்லா சாமியும், பெருமாள் எல்லாமே இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு ஃபேமிலியோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டோம். ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக நேச்சுரலாகவே வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்பவே நான் என் ஹஸ்பண்ட் ஃபோனில் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டே வந்து சாமியை தூங்க வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து படி பூஜை, மங்களம் பாடுறது, ஊஞ்சல் ஆடுறது எல்லாமே இருந்துச்சு. அந்த பூஜையிலலாம் நைட்டு வரை இருந்துட்டு 10-10:30 ஆச்சு வீட்டுக்கு வரப்போ. ஓகேங்களா. அங்கேயே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நைட்டு அலங்காரத்தில் இருந்தார். ஓ மங்களம் ஓங்கார மங்களம். நன்றி மக்களே.